வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். வாக்களித்த பின் அன்னியூர் சிவா பேட்டி. இன்ஜினியரிங் படிப்புக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வெளியிட்டார். கர்நாடகாவில் 7000 பேருக்கு டெங்கு பாதிப்பு. முதலமைச்சர் சித்தராமையா அதிரடி உத்தரவு. SSLV D3 ராக்கெட் 28ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் விவகாரம். தாசில்தார், போலீஸ் அதிகாரிகள் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம். வந்தே மாதரத்தின் அற்புதமான ஒரு இசையமைப்பு. பிரதமர் மோடி வெளியிட்ட வீடியோ. பிரதமர் மோடி ஒரு நாள் பயணமாக ஆஸ்திரியா நாட்டிற்கு சென்றுள்ளார். 2 நாள் ரஷ்ய பயணத்தை முடித்த பிரதமர் மோடி அங்கிருந்து ஆஸ்திரியா புறப்பட்டு சென்றார். விமானம் மூலம் ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வியன்னாவில் வந்தே மாதரம் பாடலை இசையமைத்து அந்நாட்டு கலைஞர்கள் மோடி முன்னிலையில் பாடி காட்டினர். இந்த காணொலியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி, ஆஸ்திரியா துடிப்பான இசை கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது. வந்தே மாதரத்தின் அற்புதமான ஒரு இசையமைப்பு கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். சுமார் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரிய நாட்டிற்கு இந்திய பிரதமர் ஒருவர் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தி 1983ஆம் ஆண்டில் ஆஸ்திரியா நாட்டிற்கு வந்த கடைசி இந்திய பிரதமர் ஆவார். SSLV D3 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வருகிற 28ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. சிறிய வகையிலான மைக்ரோ மற்றும் நானோ வகை செயற்கைக்கோள்களை தயாரித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு BSLV ரக ராக்கெட்டுகளில் சிறிய வகையிலான மைக்ரோ மற்றும் நானோ வகை செயற்கைக்கோள்களை தயாரித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு BSLV ரக ராக்கெட்டுகளில் சிறிய வகையிலான மைக்ரோ மற்றும் நானோ வகை செயற்கைக்கோள்களை தயாரித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு BSLV ரக ராக்கெட்டுகளை பொருத்தி விண்ணில் ஏவி வந்தது. இதற்கு அதிக பொருட்செலவு ஏற்படுவதால் சிறிய வகை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் SSLV ரக ராக்கெட்டுகளை இஸ்ரோ தயாரித்து வந்தது. இந்த வகையில் முதல் SSLV T1 ராக்கெட் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. எனினும் இஸ்ரோ இந்த ராக்கெட்டில் இருந்து மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்து வந்த ராக்கெட்டில் அவற்றை பயன்படுத்தவும் திட்டமிட்டது. தொடர்ந்து SSLV D2 ராக்கெட் வகையில் மேற்படுத்தப்பட்ட ராக்கெட் வடிவமைக்கப்பட்டது. இதை கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் ஏவியது. இந்த ராக்கெட்டில் EOS-07, JANS-1 மற்றும் அசாதி சாட் 2 ஆகிய செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டு வெற்றிகரமாக பூமியில் இருந்து 450 கிலோமீட்டர் தூரத்தில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து SSLV D3 ராக்கெட்டை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் ஏவ இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாராகி வருகின்றனர். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு செலவு குறைந்த ராக்கெட்டுகளுக்கான கதவு திறக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர். விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மரணம் அடைந்தார். அதனை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். அதிமுக போட்டியில் இருந்து விலகிக் கொண்டதால் திமுகவிற்கு போட்டியாக பாமக வேட்பாளர் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் அபிநயா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இவர்களுடன் சுயேட்சைகளையும் சேர்த்து மொத்தமாக 29 பேர் களத்தில் இருக்கிறார்கள்.
இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவரது குடும்பத்தினருடன் அன்னியூர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் என்ற முறையில் நான் வாக்களித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று அவர் கூறினார். இன்ஜினியரிங் படிப்புக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வெளியிட்டுள்ளார். 2024-2025 கல்வியாண்டில் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. பின்னர் மேலும் அவகாசம் கேட்டு வந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் கடந்த மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் விண்ணப்பம் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கலந்தாய்வு குறித்த அட்டவணையும் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் நடப்பாண்டிற்கான இன்ஜினியரிங் கலந்தாய்வு வருகிற 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி சிறப்பு இட ஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 22, 23ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறுகிறது. மேலும் இன்ஜினியரிங் படிப்புக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் டெங்கு பாதிப்பு அதிகரித்த சூழலில் குடிசை வாழ் மக்களுக்கு இலவச கொசுவலைகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். கர்நாடகாவில் பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது பற்றி முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, மாநிலத்தில் நடப்பு ஆண்டில் 7362 பேருக்கு டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை அழிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறினார். டெங்கு பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தனியாக ஒரு வார்டுக்கு 10 படுக்கை வசதிகளை அமைக்கும்படியும் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எப்போதெல்லாம் மழை பெய்யுமோ அப்போது டெங்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த ஆண்டில் டெங்குவிற்கு 7 பேர் உயிரிழந்துள்ளனர். குடிசை வாழ் மக்களுக்கு இலவச கொசுவலை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் பலியான விவகாரத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை அரசிடம் வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி சாமியார் போலே பாபா பங்கேற்ற ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி முடிந்து பொதுமக்கள் வெளியேறிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் பலியானார்கள். அதற்கிடையே ஹத்ராஸ் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் 5 நபர் நிபுணர் குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் விஷால் திவாரி நேற்று தலைமை நீதிபதி அமர்வு முன் ஆஜராகி அந்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரினார். அதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடுமாறு நேற்று முன்தினம் தான் உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். அதன் மூலம் அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 35 நாட்களில் 6 முறை விகாஸ் துபேவை பாம்புகள் கடித்து உள்ளதாக கூறப்படுகிறது. பாம்புகள் வஞ்சம் வைத்து கடிக்கும் என்பது வாய்மொழி கதையாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் ஒன்று. ஆனால் கதைகளையே மிஞ்சும் வகையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு நடந்து வரும் சம்பவம் அனைவரையும் அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூர் மாவட்டத்தில் உள்ள சௌரா கிராமத்தை சேர்ந்தவர் விகாஸ் துபே. அவருக்கு கடந்த 35 நாட்களில் மட்டுமே 6 முறை விஷ பாம்புகளிடம் இருந்து கடி வாங்கியுள்ளார். கடந்த ஜூன் 2ஆம் தேதி விகாஸ் துபே அவர் வீட்டில் கட்டலில் படுத்திருந்த போது முதல் தடவை பாம்பு கடித்துள்ளது. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்தார். இவ்வாறாக ஜூன் 2 முதல் ஜூலை 7 வரையிலான காலகட்டத்தில் 6 முறை விகாஸ் துபேவை பாம்புகள் கடித்துள்ளன. வீட்டில் இருந்தால் பாம்பு கடிக்கிறது என்று அவரை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவரது பெற்றோர். ஆனால் உறவினர் வீட்டில் வைத்தும் அவரை 5வது முறையாக பாம்பு கடித்துள்ளது.
அதன்பின் சிகிச்சை பெற்று அவர் தனது வீட்டுக்கே திரும்பிய நிலையில் நேற்று அவரை மீண்டும் பாம்பு கடித்துள்ளது. தற்போது 6வது பாம்பு கடிக்கு சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்துள்ள விகாஸ் துபே கூறுகையில், தன்னை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே பாம்புகள் கடிக்கின்றன என்றும் அவை தன்னை கடிக்கப் போகிறது என்று தன்னால் முன்கூட்டியே உணர முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பாம்பு கடித்ததும் பயப்படாமல் பயமின்றி சிகிச்சை பெற்றதாக விகாஸ் கூறியுள்ளார். 35 நாளில் 6 முறை பாம்புகள் கடிக்கு ஒருவர் ஆளாகும் வினோத சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டிய மாநிலத்தில் திடீர் நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து மும்பை, புனே உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை பெய்து சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் மராட்டிய மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் இன்று காலை 7 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததை அடுத்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 54,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 6,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 99 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அமர்நாதபுதூர் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தனது கரும்பு வயலில் காட்டு பன்றிகள் புகாமல் இருப்பதற்காக மின்சார வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவர் காட்டு பன்றியை வேட்டையாட சென்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கரூரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை மாநகர நல அதிகாரி கௌரி சரவணன், உதவி ஆணையர் வினோத், சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் நாளை முதல் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை ரத்து செய்ய கோரி தமிழக அரசிற்கு உள்ளூர் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் தலைமை ஆசிரியர் மீண்டும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு அவர் கூடுதலாக கவனிப்பார் என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் உள்ள அரசு முத்துரங்கம் கலை கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு வலியுறுத்தினர். விருதுநகரில் CITU மாநில தலைவர் சவுந்தரராசன் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான சம்மேளன நிர்வாக குழு கூட்டத்தின் போது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் இழப்பை தடுக்க வரவுக்கும் செலவுக்கும் இடையேயான பணத்தை அரசு வழங்கினால் பாதி பிரச்சனையை உடனே தீர்க்க முடியும் என்று சவுந்தரராசன் தெரிவித்தார். மாநில குழு கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனைகள் மிக நெடுநாட்களாக தீராமல் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்து கழகங்களுடைய நிலையும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்கதாக இல்லை. அரசாங்கம் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிற சில விஷயங்களையும் இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. போக்குவரத்து கழகங்களை அரசு போக்குவரத்தாகவே
பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தனியார் என்கிற அந்த முயற்சி எந்த வடிவத்திலும் வரக்கூடாது. கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை அமர்த்துவது, பேருந்துகளை கான்ட்ராக்டுக்கு எடுப்பது, அல்லது நாம் பேருந்துகளை வாங்கி அதை கான்ட்ராக்டர் கையிலே கொடுத்து ஓட்ட வைப்பது, அல்லது மினி பேருந்துகள் என்கிற பெயரிலே தனியாருக்கு ஆயிரக்கணக்கான பர்மிட்டுகளை கொடுத்து கிராமங்களை இணைக்கிறோம் என்று செய்வது, இனிமேல் வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் முழுவதும் அவுட்சோர்ஸ் மூலமாகத்தான் நாங்கள் வேலைக்கு பணிக்கு எடுப்போம் என்று சொல்லுவது, இது போன்ற எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. சட்டமன்றத்திலேயே இது எங்களுடைய கொள்கை என்று அறிவித்திருக்கிற ஒரு அவலமும் நடந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் பணியாற்றும் கரும்பூர் பகுதியை சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக இரும்பு ஷட்டர் விழுந்த விபத்தில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பாபு என்பவரின் மருந்து கடையில் இளைஞர் ஒருவர் மருந்து வாங்க சென்றபோது கடை உரிமையாளரின் மனைவியின் செல்போனை அந்த இளைஞர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 15 நாட்கள் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனம் செய்து யோகா ஆசிரியர் குணசேகரன் உலக சாதனை படைத்துள்ளார். இவரது சாதனை ஹைரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டு இவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. உக்ரைன் மற்றும் காசாவில் சமீபத்தில் நடந்த கொடூர தாக்குதல்களை குறிப்பிட்டு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைன் நாட்டிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் போரானது 2 ஆண்டுகளுக்கும் கூடுதலாக நீடித்து வருகிறது. இதில் இரு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உக்ரைன் மற்றும் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு போப் பிரான்சிஸ் தன்னுடைய வேதனையை தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் காசாவில் சமீபத்தில் நடந்த கொடூர தாக்குதல்களை குறிப்பிட்டு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றி வாட்டிக்கன் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், படுகொலை செய்யப்பட்ட ஒன்றுமறியாத மக்கள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நடந்து வரும் மோதல்களுக்கு முடிவு ஏற்படுத்துவதற்கான வலுவான பாதைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அதற்கான நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொள்கின்றார் என அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. உக்ரைனில் மரணம் அடைந்தவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும்படி அவ்வப்போது பிரான்சிஸ் கேட்டுக் கொண்டு வருகிறார். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவது பற்றி அடிக்கடி குறிப்பிட்டு வரும் அவர், இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் ஆகியோரை பற்றியும் அடிக்கடி குறிப்பிட்டு அதில் சமரச தீர்வு ஏற்பட வேண்டும் என கோரி வருகிறார். மீண்டும் தலைப்பு செய்திகள். தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். வாக்களித்த பின் அன்னியூர் சிவா பேட்டி. இன்ஜினியரிங் படிப்புக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வெளியிட்டார். கர்நாடகாவில் 7000 பேருக்கு டெங்கு பாதிப்பு. முதலமைச்சர் சித்தராமையா அதிரடி உத்தரவு. SSLV D3 ராக்கெட் 28ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் விவகாரம். தாசில்தார், போலீஸ் அதிகாரிகள் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம். வந்தே மாதரத்தின் அற்புதமான ஒரு இசையமைப்பு. பிரதமர் மோடி வெளியிட்ட வீடியோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.